வணக்கம் மக்களே, நீங்க வர கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் கான்ஜரிங் லாஸ்ட் ரைஸ் பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் செகண்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த கான்ஜரிங் இதோட முடிய போகிறது இல்லைங்க. பிகாஸ் காமா போட்டு கண்டினியூ பண்ணுற மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸுமே ஒழிச்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க இந்த ட்ரெயிலரில். பத்ததுக்கு வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் அ கான்ஜரிங் ஃபேஸ் 1 அப்படிங்கிற மாதிரி இந்த நியூ லைன் சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மார்வல் போல ஃபேஸாக அது நகர போகுது. அந்த வகையில் இது அவெஞ்சர்ஸ் 1 மாதிரி ஃபேஸ் 1 தான் முடிக்க போகிறாங்க. ஃபேஸ் 2 கூடி சீக்கிரம் கிக் ஆஃப் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஹிண்ட்டை ஒழிச்சு வச்சிருக்காங்க, என்ன மாதிரி இது கண்டினியூ ஆக போகுதுன்னு மொத்தமாக பார்த்துருவோமா? ஸோ ட்ரெய்லர் வந்து ரொம்ப சிம்பிளாக இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதை தான் காமிச்சிருக்காங்க. சின்னதாக எக்ஸ்ட்ராவாக 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இது 1986 நடந்த அந்த ஸ்மெல் கேஸை பேஸ் பண்ணி தான் நகரப்போது. அந்த ஸ்மெல் கேஸில் மொத்தம் 4 பேய்கள் இன்வால்வ் ஆகியிருந்தது. அந்த 4 பேய்களுக்கான ஹிண்ட் இந்த ட்ரெய்லரில் கொடுக்கப்பட்டிருக்கேன். ஒன்று கையில் கோடாலியோட வர இவன் யாருன்னு தெரியல. கடைசியில் ஒரு இருட்டு ரூமுக்குள்ள, ரத்தம் நிறைந்த இருட்டு ரூமுக்குள்ள நம்ம லொரைனை துரத்திட்டு போகிறதா இவனை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. இவனை பார்த்து நம்ம லொரைன் கொஞ்சம் அதிகமாக பயப்படுற மாதிரியும் தெரியுது. இந்த 4 பேய்கள் கூடயுமே எட் அண்ட் லொரைன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே கனெக்ட் ஆகியிருக்காங்களாம். இவங்களுடைய மொதல் கேஸ்லேயே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கேன். எட் அண்ட் லொரைன் சின்ன வயசில் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண அந்த கேஸ்க்கான ஹிண்ட்டை மட்டும் காமிச்சிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சின்ன அந்த ஃப்ரேம் மட்டும் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கேன். அதில் யங் வெர்ஷன் ஆஃப் எட் அண்ட் லொரைனை உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். அவங்க ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண அந்த கேஸ் ஆரம்பத்தில் அவங்க சின்ன வயசாக இருக்க அந்த சமயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதப்போ பயந்து ஓடி வந்துட்டாங்களாம். அதாவது கேஸ் அவங்க அட்டன் பண்ணி பாதி டிஸ்கவர் பண்ணிட்டு பயத்தில் விட்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க விட்டுட்டு வந்து அந்த கேஸ் இவங்களை துரத்திட்டு வர மாதிரி சொல்லப்படுது. ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு துரத்துதுன்னு தெரியல. இப்போ இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர அதிகம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இவங்க அட்டன் பண்ண கேஸ் பயத்தில் விட்டுட்டு வர அந்த சமயத்தில் அந்த டெவில்ஸ் பயத்திலேயே வாழக்கூடியதான் இவங்களை பர்சனல் அட்டாக் பண்ண போதான். அந்த வகையில் ஆப்வியஸாக இந்த கையில் கோடாலி வச்சிருக்கவன் ஏதோ ஒரு வகையில் பாசிபிளி லொரைன் கூட லிங்க் ஆகியிருக்கணும்னு நம்புறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்த படங்களில் இருக்க அந்த டைலாக்ஸ் உங்களோட பேக் ஸ்டோரியெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த டீமன்ஸை எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி தெரியல. இது புதுசாக எழுதின கதை தான். ஆல்பான்ஸில் பூட்டி வச்சிருக்கோம்னு சொல்லி ஏதாவது உருட்டுவாங்களோ விடுமோ பார்ப்போம். அதை தொடர்ந்து அந்த கிழவி பேய், இந்த பேயை பார்த்தா பயலான்னு வரல, சிரிப்பு பேய் தான் இருக்குது. இந்த ட்ரெயிலரில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் தண்டர் தோர் இறங்குற மாதிரி தண்டரில் வந்து இறங்குது. ஸோ அகெயின் அந்த பேயோட ஃபுல் லுக் தெரிஞ்சாலும் என்ன சம்மதம் இதுக்கும் நம்ம லொரைனுக்கு என்ன சம்மதம் தெரியலங்க. இது நம்ம எட் அண்ட் லொரைனோட வீடாக தான் இருக்கணும். இதில் அந்த சீலிங்லேருந்து ஒரு பேய், மொட்டை பேய் இறங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஃபுல் லுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் செய்யலை. அதை தொடர்ந்து 4வது பேய் என்ன மாதிரி இருக்குங்கிறத அவங்க காமிக்கவே இல்லை. ஆனால் போன ட்ரெயிலரில் ஒரு பேய் இந்த மாதிரி கண்ணாடியிலேருந்து வந்து நம்ம ஜூடியவே மொத்தமாக டேக் ஓவர் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். இந்த ஜூடியவே பொசஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்களே, அது பாசிபிளி 4வது பேயாக இருக்கலாம். ஸோ படத்தில் இந்த 4 பேயுமே ஒன்றா காமிப்பாங்களா, இல்லை ஒரு பேய் தான் 4 வித்தியாசமான வேஷம் போட்டு வரதா, நான் நம்ம படம் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி பார்த்தாலும் 4 பேய்கள் இப்போதைக்கு எட் அண்ட் லொரைனை துரத்திட்டு வர மாதிரி தான் கதை எழுதப்பட்டிருக்கேன். இது ஸ்மெல் கேஸ்லேருந்து ஆரம்பிக்குது. 1986 ஃபிலடெல்ஃபியாங்கிற ஒரு இடத்துல இந்த பக்கம் ஜாக் அண்ட் ஜானட் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய பசங்களோட குடியேறி போயிருக்காங்க. 8 பேர் மொத்தம். இந்த 8 பேருக்கும் விதவிதமான எஃபெக்டோட இந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் டார்ச்சர் பண்ணியிருக்கு. புத்திசாலிகளாக இவங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் இவங்க எந்தெந்த வீட்டுக்கு குடியேறி போகிறாங்களோ அங்கெல்லாமே இந்த பேய்களோட தொல்லை தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். இவங்களை மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே வரவங்களை இது ஹார்ன் பண்ணலை. பட் அவங்க அந்த ஸ்மெல் எந்தெந்த வீட்டுக்குலாம் போகிறாங்களோ அங்கே மட்டும் தான் அந்த பேய் தொடர்ந்து வந்திருக்கு. ஸோ டெக்னிக்கலாக அந்த ஸ்மெல்லை மட்டும் இந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணதாக தான் ரியல் லைஃப் கதை இருக்குது. ரியல் லைஃப்பில் அந்த பேய்கள் இருந்துச்சான்னு தான் தெரில. பட் இந்த ஸ்மெல் கதை டெக்னிக்கலாக அதை ஃபாலோ பண்ணி நடக்கிற அந்த காரணத்தினால இந்த பேய்களுக்கு ஸ்மெல் கிட்டேயும் ஏதோ ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்கு போல. அது டைரெக்டாகவே எட் அண்ட் லொரைன் கூட கனெக்ஷனை உருவாக்கியிருக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே பேயில அந்த பேய்க்கெல்லாம் பாசிபிளி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க யாராவது ஒருத்தங்க ஹையர் பண்ணி வர வச்சிருப்பாங்க நம்புறேன். ஓஜா போர்ட் மூலியமாவோ இல்லை அதை ரிச்சுவல் பண்ணியோ வர வச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். இதே கான்செப்டை தான் இதுக்கு முன்னாடி நம்ம கான்செப்டிங் திரையிலையுமே பார்த்தோம். அது செட் ஆகல நிறைய பேருக்கு. குட்டிச்சாத்தாங்க அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அதே திரும்ப இந்த படத்தில் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு. பட் அகெயின் 4 பேய்கள் பர்சனல் கனெக்ஷன் சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான பேக் ஸ்டோரி எழுதப்படும் தான் எனக்கு தோணுது. பேய்களுக்கே முக்கியம் ஃப்ளாஷ்பேக் தானப்பா, அதை எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ணுறாங்க பார்ப்போம். ஸோ இந்த ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எட் அண்ட் லொரைன் உள்ள வராங்க. ரியல் லைஃப்பில் எட் அண்ட் லொரைன் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை ஃபுல்லாலாம் அட்டன் பண்ணல, ஜஸ்ட் பேசிக்கான இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இன்வெஸ்டிகேஷனில் கிடைச்ச அந்த டீட்டெயில்ஸை வச்சு தான் இந்த படம் முழுக்கவே எடுத்திருக்காங்க. இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லி இருந்தாலும் அது ஜஸ்ட் 1% தான். மீதி 99% கட்டுக்கதை தான். எட் அண்ட் லொரைன் ஃபேஸ் பண்ணதுலேயே பிரம்மாண்டமான பேய், மோசமான பேய் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இந்த ட்ரெயிலருமே நீங்கள் பார்ப்பீங்க. எட் அண்ட் லொரைன் ஃபேஸ் பண்ணதுலேயே கடைசி ஆட்டம் இதுதான். இந்த ஆட்டத்துக்கு அப்புறம் எங்களால் இந்த பேய் கூட சண்டை போட முடியாதுன்னு சொல்லி எக்ஸாசிசம் வாழ்க்கையிலேருந்தே அவங்க விலகின மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நடுவில் கூட ஒரு ஷாட்டில் மிஸ் மீன் சொல்லி பார்த்தீங்கன்னா சவத்தில் அந்த பேய் வந்து கோடு கிரிக்கிட்டு போயிடும். கொல்றதுன்னா டேரெக்டாக வந்து கொல்ற வேண்டியதானே, அதோட்டையே பயமுறுத்திக்கின்னு. ஸோ லாஸ்ட் கேஸாக இதை தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இவங்க இந்த கேஸை விட்டு போனதுக்கான காரணம் ஜூடி. இந்த பேய் இந்த எட் அண்ட் லொரைனை மட்டும் டார்கெட் பண்ணாமல் அவங்க பொண்ணையுமே டார்கெட் பண்ணுற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. ஜூடி அந்த மிரர்ஸுக்கு நடுவில் வெட்டிங் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த பேய் ஜூடியை டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ணுது. தூக்கில் தொங்க விடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கேன். ஒரு பெண்டன்ட் நழுவி ரத்தம் நிறைந்த ஒரு சிங்கில் விடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதில் இருக்கிறது ஜூடி தான்.
இந்த பேய் எட் அண்ட் லொரைனை முழுசாக டார்கெட் பண்ணாமல் ஜூடியுமே லைட்டாக பாட் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறது போலங்க. இது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக டோனி ஸ்பேராங்கிற இன்னொரு புது கேஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் ஜூடியோட ஹஸ்பண்டாக வர போகிறாரு. ரியல் லைஃப்லேயுமே எட் அண்ட் லொரைன் பொண்ணு ஜூடியோட ஹஸ்பண்ட் டோனி ஸ்பேரா தான். ரியல் லைஃப் டோனி அண்ட் ஜூடி ரெண்டு பேருமே இந்த படத்தில் அப்பேர் ஆக போகிற மாதிரியும் ஒரு சின்ன கேமியோ ரோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ரியல் லைஃப்பில் இருக்க கேரக்டர்ஸும் இந்த படத்தில் வர போகிறாங்களாம். மெயின் ரோலான்னு தெரியல, பட் குட்டி கேமியோஸாக இருக்கும்னு நம்புகிறேன். டோனி ஸ்பேரா பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தான் நம்ம அந்த கதையை பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக எட் அண்ட் லொரைனோட அந்த ஆர்டிஃபேக்ட் ரூம் இருக்குல்ல, அதில் இருக்க போகிற நம்ம அனபலும் கிளம்புற மாதிரி கதை எழுதி வச்சிருக்காங்க. அனபல் 3ல் அந்த ரூமில் இருக்க எல்லா பேய்களையுமே எப்படி அது கிளப்பி விட்டுச்சோ அதே மாதிரி ஒரு சம்பவம் பாசிபிளி இந்த படத்துலையுமே நடக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் இப்படி பார்க்கும்போது என் கேம் ஸ்டைலில் எல்லா பேய்களையுமே இந்த பக்கம் எட் அண்ட் லொரைன் சமாளிக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. அது ஒரு ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் ஐடியாவாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த கதையை மாற்றி எழுதியிருக்கு. அந்த சமயத்தில் அந்த ஸ்கிரிப்ட் ஐடியாவை சில இடங்களை இந்த படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். பட் அனபலுக்குமே ஒரு குட்டி சீக்வன்ஸ் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. மேபி அந்த ரூமில் அந்த சீலிங்லேருந்து ஒரு பேய் இறங்குதுல, அதுக்கும் அனபலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? வாய்ப்புகள் அதிகம். இன்னொரு பக்கம் இட்ஸ் த டெவில் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கதை பிளாட் பாயிண்ட் வந்து சுற்றிட்டு இருக்கான். அதாவது எட் அண்ட் லொரைன் தெரியாதனமாக சின்ன வயசில் அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதே த டெவில் தான். நரகத்தோட கடவுள் அந்த மாதிரி லைக் ஏதாவது ஒரு டெவிலை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். லூசிஃபர், சாத்தான், அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்கள் இருக்கு. அதில் யாராச்சும் ஒருத்தங்களை தெரியாதனமாக எட் அண்ட் லொரைன் சீண்டி விட இப்போ அவன் தான் திரும்ப பழிவாங்க வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கதை போகுது. இது வரைக்கும் நடந்த எட் அண்ட் லொரைன் கேஸ் எல்லாத்தையுமே தூண்டி விட்டது அவனாக தான் இருக்கணுங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. உண்மையான்னு தெரியல. அப்படி இருக்கும் பட்சத்தில் சாத்தானால் ஷேப் ஷிஃப்ட் பண்ண முடியும். நம்மளுடைய சொன்னல 4 பேய்களும் ஒன்றா கூட இருக்கலாம். சொந்த வகையில் இந்த 4 பேய்களையுமே கண்ட்ரோல் பண்ணுற அந்த சாத்தான் ஷேப் ஷிஃப்ட் பண்ணி கூட வர சான்சஸ் இருக்குது. அவனுக்கு தேவை பயம், ஆன்மா. இது ரெண்டுத்தையுமே எட் அண்ட் லொரைன் கிட்டேருந்து எடுக்கிறதா அவன் வேலையாக இருக்கும்னு நம்புகிறேன். பட் எதுக்கு ஸ்மால் அட்டாக் பண்ணணும்? அது ஒரு கேள்விக்குறி தான். ரியல் லைஃப்பில் இந்த கேஸுக்கான முடிவு கிடைக்காத சமயத்தில் இந்த படத்துக்குலாம் அந்த முடிவை என்ன மாதிரி கொண்டு வர போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். அண்ட் த டெவில் ஹிம்செல்ஃப்னு சொல்கிற மாதிரியே அவன் ஏகப்பட்ட சிலுவைகள் பைபிளே எடுக்கிற மாதிரி சீக்வன்ஸ்லாம் அமைக்கப்பட்டிருக்கேன். அகெயின் டேரெக்டாகவே கடவுளே அவன் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. சர்ச்சோட கேஃபிட்டேரியாலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பாசிபிளி சாத்தான் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பண்ணுவாங்களான்னு தெரியலங்க. பட் எப்படி பார்த்தாலும் இது நம்ம காஞ்சரிங்கோட கடைசி படமாக இருக்க போகிறது இல்லையா? ஐ மீன் டெக்னிக்கலாக எட் அண்ட் லொரைனோட அந்த கதைக்கான முடிவாக தான் அது கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களுடைய கடைசி கேஸ் தான் இது. இதுக்கப்புறம் அவங்க பேய் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இதோட அவங்க ரிட்டையர் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது சொல்கிற மாதிரி தான் இந்த கதை அமைக்கப்பட போகுது. ஒன் லாஸ்ட் கேஸுங்கிற மாதிரி தான் இதை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. இதனால தான் அவங்க ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்லாம் காமிக்கப்பட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் லைக் நம்ம 1980s அந்த ரேஞ்சுக்குலாம் போவோம் நம்புறேன். இது ஃபேஸ் 1ஓட முடிவுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ காஞ்சரிங்கோட ஃபேஸ் 1 முடிஞ்சிச்சு, ஃபேஸ் 2 கிக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நியூ லைன் ஹெட் வந்து பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த காரணத்தினால ஃபேஸ் 2ங்கிறது பாசிபிளி பழங்காலத்தில் நடக்கிற கதையாக அமையலாம். மைக்கேல் சாவிஸ் இந்த படத்தோட டேரக்டர் கூட 90ஸ்ல இல்லை 80ஸ்ல நடக்கிற ஒரு பழங்கால கதைகளை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி பேய் படங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த சமயத்தில் ஃபேஸ் 2ங்கிறது ஓல்டு சாகா இல்லைனா மோர் லைக் 70s 60s அந்த யங் வெர்ஷன் ஆஃப் அந்த லொரைன் எடன் கேஸ்ட் பண்ணியிருக்காங்களே அவங்கள பேஸ் பண்ண கதைகளாக இருக்கலாம். ஏன்னா அந்த சமயத்தில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போதே இந்த பாடுபடுத்துகிற அந்த பேய்கள் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத எடன் லொரைன் மாட்டிக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அமேசிங்கான ப்ரிமிஸ் ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிருச்சு. அதை பேஸ் பண்ணி எனக்கு என்னமோ இந்த காஞ்சரிங் ப்ரீவியஸ் சாகா இல்லைனா ஓல்டு சாகான்னு சொல்லி ஒரு கதை கண்டினியூ ஆகலாம். அடுத்து பேசுங்கிறது அப்படி கிக் ஆஃப் ஆகலாம் போல தான் தோணுது. அந்த சமயத்தில் தான் அவங்க ஏகப்பட்ட ஆர்டிஃபேக்டை சேமிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க ரூம் முழுக்கவே ஏகப்பட்ட பேய்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாகணும்ல. அதை மேபி இந்த ஓல்டு சாகால அழகாகவே சொல்லலாம். ஸோ ஸ்டில் எட் அண்ட் லொரைன் கதையை காஞ்சரிங் 2ல கொண்டு போகலாம். அதில் யங்கர் வெர்ஷன் ஆஃப் எட் அண்ட் லொரைனை ஃபாலோ பண்ணுற மாதிரி கதை இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸோ இந்த படம் கடைசி காஞ்சரிங் படம் கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த சாகா இல்லை அடுத்த ஃபேஸ் என்ன மாதிரி கிக் ஆஃப் ஆக போகுதுன்னு பொறுத்தது பார்ப்போம். ட்ரெய்லர் ஓரளவுக்கு இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. பட் ஐ எம் நாட் ஸ்டில் கன்வின்ஸ்ட். காஞ்சரிங் 1-2 அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பயமுறுத்துமான்னு தெரியலங்க. படம் பார்த்தே பிடிச்சிப்போம். பட் படத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் வரும்னு நினைக்கிறேன். பொறுத்தது பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எத்தனை பேர் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பீங்கன்னு சொல்லி உங்கள் தாட்ஸ் உங்களோட வியூஸ் அமர்க்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா